இது வந்து முக்காணியில் இருக்கிற ஒரு தசரா குழுவில் எடுத்த வீடியோ. இந்த தசரா குழுவில் என்னாச்சுன்னா ரொம்ப அமானுஷங்கள் நிறைஞ்ச நிறைய பேய் இருக்கிற மாதிரி ஒரு ஊருக்குள்ளே போயிட்டாங்க தசராக்கு. இதில் வந்து சுடலைமாடன், கருப்பசாமி அந்த மாதிரி காவல் தெய்வத்துக்கு சாமி ஆடுறவங்க ஊர் எல்லையில் விபூதி போட்டுட்டு வருவாங்க. அது வந்து ஊர் எல்லையில் தான் போடுவாங்க, பேய்கள் எதுவும் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இவங்க போட்டுட்டு வந்தோம் அது வந்து கேட்கல, பின்னாடியே வர்ற மாதிரி இவங்களுக்கு தோணிக்கிட்டே இருந்திருக்குது. அதனால் அந்த வீடியோவில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற புலமாடன், சுடலைமாடனோட ஒரு அம்சம் தான் அந்த புலமாடன். அந்த புலமாடனுக்கு இந்த ஊரில் ஒரு கோவில் இருக்குது. அதனால் புலமாடனுக்கு சாமி ஆடுற ஒருத்தரை அருள் இறக்கி விடுறாங்க. அருள் இறக்கி விடுறவர் வந்து முனியசாமி. அவர் வந்து அந்த ஊருக்குள்ளே புலமாடன் எப்போவுமே இருப்பார் அப்படிங்கிறதுனால அவருக்கு அருள் இறக்கி விட்டு அவரை வந்து அனுப்பி வைக்கிறாங்க, நீ போய் விபூதி போட்டுட்டு வான்ட்டு. அவர் போகிறாரு. அவருக்கு கூட பின்னாடி வந்து சுடுகாட்டுக்காளி ஒருத்தவங்க துணைக்கு போகிறாங்க. இவங்க விபூதி போடாமல் கிளம்பலாம்னு சொல்லி முடிவு பண்ணும்போது அங்கேருந்து கிளம்ப முடியலை, நிறைய தடை வந்துக்கிட்டே இருந்திருக்குது. அதனால தான் இந்த மாதிரி அருள் இறக்கி விட்டு கடைசியாக விபூதி போடுறதுக்காக அவர் போகிறாரு. போய் விபூதி போட்டதுக்கப்புறமா இவங்க கிளம்பி போயிருக்கிறாங்க. இந்த முக்காணி தசரா குழு இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப வித்தியாசமான, எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு தசரா குழு. ஏன்னா இந்த தசரா குழுவில் இருக்கிறவங்க வந்து தமிழ் தான் தெரியும், அவங்களுக்கு ஹிந்தி எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஆனால் சாமி ஆடும்போது ஹிந்தியில் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தசரா குழுவில் தான் ஒரு முறை சாமி ஆடிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக வந்துட்டு கையை கடிச்சு கையிலேருந்து ரத்தலாம் வந்துட்டு அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக ரொம்ப பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு தசரா குழு தான் இது. இந்த முக்காணி தசரா குழுவை பற்றி பார்ட் 2 வீடியோ போடுறேன். நீங்கள் உங்கள் ஊரில் நடக்கிற தசரா திருவிழாக்களோட வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் வரணும்னு வச்சிங்கன்னா மேலே தெரிய வாட்ஸ்அப் நம்பரில் வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க யாரும்.